வணக்கம். வெல்கம் பேக் டு Skillabistan சேனல். AWS Cloud Practitioner எக்ஸாம் ப்ரெப் சீரீஸ்ல இந்த பர்டிகுலர் செஷன் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளையன்ஸ் பத்தின செஷன். ஸோ டொமைன் 2 செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளையன்ஸ்ல 19 to 20 எக்ஸாம் கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் டொமைன்ல மல்டிபிள் சப்செக்ஷன்ஸ் இருக்கு. இந்த செஷன்ல நம்ம ஸ்பெசிஃபிக்கா அண்டர்ஸ்டாண்ட் த AWS ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் டாபிக்ல AWS as a provider அவங்க எந்தெந்த ஏரியால அவங்க ரெஸ்பான்சிபிள், as a customer நம்ம என்னென்ன ஏரியாஸ்ல நம்ம மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ பிஃபோர் வி கெட் இன் டு த டாபிக் ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஜென்ரலா இப்போ நம்ம ஒரு லெட்ஸ் சே ஒரு ஸ்பெசிஃபிக் அபார்ட்மெண்ட் பில்டிங்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா சில ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ் வந்து நம்ம ப்ரொவைடர்கிட்டேருந்து நம்ம எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து they will take care of certain elements. For example, let's say surveillance and then செக்யூரிட்டி கேமராஸ் உடைய மெயின்டெனன்ஸ். ஸோ அதில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா as a ப்ரொவைடர் அவங்க வந்து they will take care of it. ஈவன் ஸ்பெசிஃபிக்காக யார் யார் வந்து ஸ்பெசிஃபிக் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே வராங்க அண்ட் அங்கே இருக்கக்கூடிய டோர் ஃபோன்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, ஆக்சஸ் கார்டு சிஸ்டமில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதை அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஆஸ் எ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா we are also responsible equally from security and compliance perspective. ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா நம்ம காஸ்ட் வைஸ் நமக்கு இதில் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம நிறைய ஷேர்ட் அம்யூனிட்டிஸ் யூஸ் பண்ணும்போது ஸோ ஆஸ் எ கஸ்டமர் நமக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வரும் இன் டர்ம்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் பில்லாக இருக்கட்டும், இல்லை வரக்கூடிய ஃப்ளாட் உடைய ஸ்பெசிஃபிக் அதாவது பார்த்தீங்கன்னா சில ப்ரொவைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டி கொடுப்பாங்க, சில ப்ரொவைடர்ஸ் 2 years வாரண்டி கொடுப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும். பட் அஸ் அ கஸ்டமர் இப்போ வி ஆர் இன் அ ஷேர்ட் அபார்ட்மெண்ட் பில்டிங், ஷேர்ட் கம்யூனிட்டியில் இருக்கும். ஸோ இன் தட் சென்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு கீப் ஆர் டோர்ஸ் லாக்ட். அது ரொம்ப நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் வைட் ஓப்பன் தென் எனி ஒன் கேன் என்டர். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் பப்ளிக் கிளவுட்ல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமேசானுடைய ஸ்டோரேஜில் கஸ்டமருடைய சென்சிட்டிவ் டேட்டா நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு அதை பப்ளிக் வியூவாக விட்டுட்டீங்க அப்படின்னா தென் லாட் ஆஃப் இம்பேக்ட் இருக்கும், அதோடைய பொட்டென்ஷியல் இம்பேக்ட் இருக்கும். ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்து டோரை க்ளோஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது வி ஹேவ் டு கீப் இட் லாக் அண்ட் வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் அவர் சேஃப்டி. யார் யார் வராங்க போகிறாங்க அப்படின்ற ஐடென்டிட்டிஸ் வி ஹேவ் டு மெயின்டைன் இட். ஸோ யார் யார் ஆக்சஸ் பண்ணலாம், ஸோ அப்படின்ற விஷயங்கள்லாம் as a கஸ்டமர் வி ஹேவ் டு டிசைட். கரெக்டுங்களா? அதே தான் க்ளவுட்லையுமே இப்போ இன்னைக்கு செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது irrespective ஆஃப் infrastructure as a service, platform as a service, software as a service மாடல்ல irrespective of any model as a customer நம்ம வந்து சில விஷயங்களை டேக் கேர் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எஸ்பெஷலி லைக் டேட்டா, இந்த டேட்டாக்கு யார் யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும், அண்ட் தென் எந்தெந்த டிவைசஸ்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், எந்த லொக்கேஷன்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம் நெட்ஒர்க்கில், எந்தெந்த ஐடென்டிட்டிஸ்க்குலாம் நம்ம வந்து என்ன மாதிரியான பெர்மிஷன்ஸ் கொடுக்குறோம், எந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறோமா, விபிஎன் வழியாக ஆக்சஸ் பண்ணுறோமா, இல்லை பப்ளிக் நெட்ஒர்க்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறோமான்ற மாதிரியான ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் எல்லாமே as a customer we are responsible irrespective of any model, right? ஈவன் நீங்கள் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் போகிறீங்க, மைக்ரோசாஃப்ட் 365 யூஸ் பண்ணுறீங்க, கூகுள் ஸ்வீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஐடென்டி கிரியேட் பண்ணி யார் யாருக்கு என்ன மாதிரியான பெர்மிஷன், ரீட் ஒன்லி பெர்மிஷனா இல்லை ரைட்டபிள் மாடிஃபையபிள் ஆக்சஸா என்னன்றதை வந்து நம்ம தான் அதில் டிசைட் பண்ணுவோம். சிமிலர்லி பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வி ஆர் ஆல்சோ ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். ஏன்னா அப்ளிகேஷன் நம்மள தான் டெவலப் பண்ணுறோம். ஸோ அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது அதில் வந்து வல்னரபிலிட்டிஸ், அதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் கிரியேட் பண்ணி ரன் பண்ணுறது as a கஸ்டமர் வி ஆர் ரெஸ்பான்சிபிள். பட் as a provider அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா they are equally responsible for certain areas. For example, as a provider அவங்க வந்து they have to take care of the physical infrastructure irrespective of any model. And in platform as a serviceல வந்து நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் உடைய செக்யூரிட்டி, அந்த பிளாட்ஃபார்ம் உடைய கம்ப்ளையன்ஸ் இதெல்லாம் வந்து as a provider Amazon AWS வந்து மேனேஜ் பண்ணுவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளையன்ஸ் இஸ் a shared responsibility between AWS the provider and the customer, அது நம்ம தான். ஸோ இந்த ஷேர்ட் மாடல்ல வந்து கஸ்டமர் கேன் ரெடியூஸ் தேர் ஆப்ரேஷனல் பர்டர். ஏன்னா AWS தான் வந்து அண்டர்லைங் பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஆப்ரேட் பண்றாங்க, மேனேஜ் பண்றாங்க, அண்ட் தேர் ஆல்சோ கண்ட்ரோலிங் த இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ், be it server or network or storage or virtualization layer, அதோடைய physical security, இது எல்லாமே வந்து அந்த ஃபெசிலிட்டியை மேனேஜ் பண்றது, ப்ரொவைட் பண்றது, இந்த சர்வீஸ் ஆப்ரேட் பண்றது
as a provider, AWS is taking care of it. As a customer, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜ்மெண்ட் எங்க வருது அப்படின்னா, லெட்ஸ் சே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்ல கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய அப்டேட்ஸ், பேட்சிங், வல்னரபிலிட்டிஸ், அதுல ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் உடைய கான்ஃபிகரேஷன் வந்து வல்னரபிலிட்டிஸ் இல்லாம மேனேஜ் பண்றது, மெயின்டைன் பண்றது, இந்த சிஸ்டம் வந்து நெட்வொர்க்ல இருந்து எப்படி எந்தெந்த பர்டிகுலர் போர்ட்ல ஆக்சஸ் பண்ணலாம், எந்த நெட்வொர்க்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம், எந்த டிவைஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ as a customer we are also equally responsible. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா we should take equal ownership to manage and maintain the security and compliance. ஸோ ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து மாறும். ஸோ அதுதான் இங்க ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ if you are going for platform as a service, அந்த கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜ் பண்றது இட் இஸ் த ப்ரொவைடர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அமேசான் தான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏடபிள்யூஎஸோட ஆர்டிஎஸ்ஓ இல்லை ஏடபிள்யூஎஸ் உடைய இலாஸ்டிக் பீன் ஸ்டாக்கோ யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த கேட்டகரியில வந்து கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேட்ச் பண்றது ப்ரொவைடர். இந்த கேஸ்ல வந்து அமேசான் இஸ் த ப்ரொவைடர், தே ஆர் மேனேஜிங் இட். ஸோ ஓவரால் வந்து இந்த ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில வந்து நமக்கு கஸ்டமருக்கு வந்து ஃபிளெக்சிபிலிட்டியும் கிடைக்குது. ஏன்னா கஸ்டமருக்கு வந்து சில ஆஸ்பெக்ட்ல வந்து கண்ட்ரோலும் நமக்கு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா we have split the responsibility into two aspects. ஒன்னு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் செக்யூரிட்டி ஆஃப் த கிளவுட், இது வந்து அமேசான் ஏடபிள்யூஎஸ் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். வேறஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் செக்யூரிட்டி இன் த கிளவுட் வந்து கஸ்டமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ செக்யூரிட்டி ஆஃப் த கிளவுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதில் என்னென்ன சர்வீசஸ் ரன் பண்ணுறோம் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. தென் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீன் பண்ணும்போது இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் அந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஆர்கஸ்ட்ரேஷன் டூல், ஆட்டோமேஷன் டூல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஸ் எ கஸ்டமர் நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் இமெயில் சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அண்டர்லைங் இமெயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த சாஃப்ட்வேரை வந்து மேனேஜ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, இல்லை ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர், அண்டர்லைங் சாஃப்ட்வேரை வந்து மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து AWS உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி when we talk about security of the cloud. ஸோ இதில் வந்து கம்ப்யூட், ஸ்டோரேஜ், டேட்டாபேஸ், நெட்வொர்க்கிங், அந்த AWS உடைய குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து AWS மேனேஜ் பண்ணுறாங்க. வேற as a கஸ்டமர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது, என்கிரிப்ஷனை வந்து ஹேண்டில் பண்றது, ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்றது. when it comes to traffic protection, encryption, integrity checks, identity management, இது எல்லாமே வந்து கஸ்டமர் வந்து டேக் கேர் பண்றாங்க. see when it comes to guest operating system, infrastructure as a service எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் AWS ஓட EC2 இன்ஸ்டன்சஸ்ல கெஸ்டோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து மேனேஜ் பண்றது கஸ்டமர் தான் வந்து கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட பேட்சிங், செக்யூரிட்டி பேட்சஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுல என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன் யூட்டிலிட்டிஸ்லாம் இன்ஸ்டால் பண்றது, மேனேஜ் பண்றது வந்து கஸ்டமர் தான் மேனேஜ் பண்ணுவோம். ஸோ செக்யூரிட்டி குரூப்போடைய ரூல்ஸ், அந்த என்னென்ன போர்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான என்கிரிப்ஷன் நம்ம ஹேண்டில் பண்றோம், அசெட்ஸோட கிளாசிஃபிகேஷன், IAM உடைய கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட் வந்து அஸ் அ கஸ்டமர் நம்ம தான் மேனேஜ் பண்றோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் வியூ தான், பட் வந்து இன் டிஃப்ரெண்ட் ஹரிசாண்டல் வியூவில் பார்த்தோம் முன்னாடி. இது வந்து நம்ம வெர்டிக்கலாக வந்து செக்யூரிட்டி இன் த கிளவுட் வந்து என்னென்ன ஆஸ் எ கஸ்டமர் நம்ம ரெஸ்பான்சிபிள், வேற செக்யூரிட்டி ஆஃப் த கிளவுட் AWS எந்தெந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படின்றத இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பெசிஃபிக் சர்வீஸ் எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமேசானோட EC2 ஆர் VPC, இந்த நெட்வொர்க்கிங், கம்ப்யூட், இந்த எக்ஸாம்பிள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அண்டர்லைங் பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அஸ் அ ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ்ல இந்த 3 ஏரியாவை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல வருது. வேறஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் சர்வீஸ் வி ஆர் யூசிங், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டிஃபர் ஆகுது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமேசானுடைய ஒர்க் டாக்ஸ், ஒர்க் மெயில், ஒர்க் ஸ்பேசஸ் இதெல்லாம் போகிறோம் அப்படின்னா அது வந்து சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். ஸோ அஸ் அ கஸ்டமர் நம்ம வந்து வி ஹேவ் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் தீஸ் ஏரியாஸ். பட் டேட்டா, இன்ஃபர்மேஷன், எந்த டிவைஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம் ஒர்க் ஸ்பேசஸை, தென் அதாவது VDI சொல்யூஷன் தான் ஒர்க் ஸ்பேசஸ்ன்னு சொல்லுவாங்க. அமேசானுடைய ஒர்க் ஸ்பேசஸ் வந்து சிட்ரிக்ஸ் மாதிரி, இல்லை வந்து மைக்ரோசாஃப்டுடைய வர்ச்சுவல் டெஸ்க்டாப் ஆர் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 365 ஆர் அந்த மாதிரி வந்து VDI சொல்யூஷன் தான் இங்கே ஒர்க் ஸ்பேசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதை எந்தெந்த யூசர் ஆக்சஸ் பண்ண முடியும், எந்த டிவைஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும், எந்த IPலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும், எந்த மாதிரியான டேட்டா, என்ன லெவல் ஆஃப் ஆக்சஸ், இதெல்லாம் வந்து கஸ்டமர் தான் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த சர்வீஸ், ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம
கிளியரா கால் அவுட் பண்ணியிருக்கோம். இதுலயுமே வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். Amazon EC2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, as a கஸ்டமர் நம்ம எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் மேனேஜ் பண்ணுவோம். இதே Amazon RDS ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் போறோம் அப்படின்னா, அதுல எந்த மாதிரியான விஷயங்கள் as a கஸ்டமர் நம்ம மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்றத இங்க கிளியரா கால் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் போறோம் அப்படின்னா நிறைய கஸ்டமைஸ் பண்ணலாம் as a கஸ்டமர். வேறஸ் வந்து கண்டெய்னர் சர்வீஸ் ஆர் அப்ஸ்ட்ராக்டட் சர்வீசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கஸ்டமைசேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ண முடியும் as a கஸ்டமர். வேறஸ் இது வந்து ஃபுல்லா பில்ட் இன் சர்வீஸா கொடுத்துட்றாங்க. அமேசான் வந்து அந்த அண்டர்லைங் பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து அமேசான் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் லெவல் ஆஃப் சர்வீஸ் வி ஆர் அடாப்டிங். ஸோ இன்னொரு விஷயம் வந்து இந்த செக்யூரிட்டி அண்ட் காம்ப்ளையன்ஸ்ல வந்து இட் இஸ் நாட் ஓன்லி லிமிடெட் டு ஐடி இது செக்யூரிட்டி அண்ட் காம்ப்ளையன்ஸ் மட்டும் கிடையாது. இதுல எந்த லெவல் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம கஸ்டமருக்கு கிடைக்குது அப்படின்றதும் இதுல வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஐடி என்விரான்மெண்ட் வந்து எப்படி வந்து ஏடபிள்யூஎஸ்க்கும் கஸ்டமருக்கும் ஷேர்ட் என்விரான்மெண்ட்டோ அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ஆப்ரேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஐடி கண்ட்ரோல்ஸும் வந்து ஷேர்ட் கான்செப்டுக்குள்ள தான் வரும். ஸோ இப்போ இந்த ஷேர்ட் கான்செப்ட்ஸ்ல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 டைப் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு. இன்ஹெரிட்டட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஹெரிட்டட் கண்ட்ரோல்ன்றது வந்து இப்போ பிசிக்கல் என்விரான்மெண்ட் அந்த என்விரான்மெண்டல் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து as a ப்ரொவைடர் AWS கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அது நம்ம ஃபுல்லா வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிறோம். அது வந்து இன்ஹெரிட்டட் கண்ட்ரோல்ஸ் சொல்லுவோம். வேற ஷேர்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாட் எவர் த கண்ட்ரோல்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயருக்கும் இது அப்ளை ஆகும், கஸ்டமர் லேயருக்கும் அப்ளை ஆகும். பட் இதுல வந்து கம்ப்ளீட் செப்பரேட் கண்டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கொண்டு போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படிலாம் அந்த ஷேர்ட் கண்ட்ரோல் கேட்டகரியில நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ பேட்ச் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுல இருக்கக்கூடிய ஃபர்ம்வேர் அதுல இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த பிசிக்கல் பேட்ச் மேனேஜ்மெண்ட் வந்து AWS is responsible. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய பேச்சஸ் செக்யூரிட்டி ஃபிளாஸ் ஆர் இன்வல்னபிலிட்டிஸ் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றது. வேறஸ் as a கஸ்டமர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் மாடல்ல வந்து கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கெஸ்ட் அப்ளிகேஷன் அது கெஸ்ட் ஓஎஸ்ல ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன் வந்து as a கஸ்டமர் நம்ம தான் வந்து ஹேண்டில் பண்ணுவோம். சிமிலர்லி கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா AWS வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிவைசஸ் உடைய கான்ஃபிகரேஷன் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. வேறஸ் கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த டேட்டா பேசஸ் அந்த அப்ளிகேஷன் அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கஸ்டமர் கிட்ட இருக்கும். எப்படி AWS வந்து அவங்களுடைய எம்ப்ளாயீஸ் வந்து பாத்தீங்கன்னா அவேர்னஸ் அண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி as a கஸ்டமர் நம்மளுடைய எம்ப்ளாயீஸ் வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றத இங்க சொல்றோம். ஸோ 3வது டைப் ஆஃப் கண்ட்ரோல் வந்து கஸ்டமர் ஸ்பெசிபிக் கண்ட்ரோல். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கஸ்டமர். ஸோ அதில் இருக்கக்கூடிய சர்வீஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ப்ரொடெக்ஷன் ஆர் அந்த ஜோன் செக்யூரிட்டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தான் வந்து எப்படி இதை ரவுட் பண்றது டேட்டா வந்து ஸ்பெசிஃபிக் செக்யூரிட்டி என்விரான்மெண்ட்டுக்குள்ள ஹேண்டில் பண்றதுன்றத as a கஸ்டமர் வி வில் டீல் இட். ஸோ இதுல கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோல்ஸ் இருக்கு அண்ட் தென் ஷேர்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்கு பிட்வீன் AWS அண்ட் கஸ்டமர் அண்ட் தென் இன்ஹெரிட்டட் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தோம்னா AWS நமக்கு அதை நம்மளுடைய பிஹாஃப்ல அவங்க நமக்கு மேனேஜ் பண்றாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க பிசிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் கண்ட்ரோல்ஸ்னு சொல்லுவோம். So, as every customer is deployed differently in AWS, customers can take advantage of shifting management of certain IT controls to AWS, which results in a distributed control environment. அது என்ன சொல்றாங்கன்னா நீங்க டிஃப்ரெண்ட் சர்வீஸ் மாடல் போகும்போது கண்ட்ரோல்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும். எய்தர் வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஷேர்ட் கண்ட்ரோல்ல யூஸ் பண்ணலாம் இல்லை இன்னரிட்டட் கண்ட்ரோல்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஆர் எல்ஸ் வி கேன் கோ ஃபார் கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோல்ஸ் போகிறத நம்ம பண்ணலாம். ஸோ இதுல சில ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்டர் த கண்ட்ரோல் கேட்டகரி. So which is not a common category of IT security controls in the AWS shared responsibility model. So இப்போதான் அந்த 3 பார்த்தோம். Inherited, shared and customer. இதுல இல்லாததுன்னு பாக்குறாங்க. இதுல வந்து கொஸ்டின்ல வந்து எப்பயுமே இந்த ட்ரிக்கியா இருக்கும். சில பேர் வந்து இதுல மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ குயிக்கா வந்து இதுல வந்து நம்ம தெரிஞ்ச மாதிரி ஒரு வேர்ட் இருக்கு. இப்போ இன்ஹெரிட்டட்னு ஒரு வேர்ட் தெரிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னா அதை போய் சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுல கேட்கிற கொஸ்டின் என்னன்னா விச் இஸ் நாட் அ காமன் கேட்டகரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுல டிஃபர்ட் கேட்டகரி தான் வந்து கிடையாது இந்த இதுல. மற்றபடி இன்ஹெரிட்டட் கேட்டகரி வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் த ஐடி செக்யூரிட்டி கண்ட்ரோல். கஸ்டமர் ஸ்பெசிபிக் கண்ட்ரோல் இருக்கு, ஷேர்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. இது மூணும் கரெக்டான ஆன்சர் தான். இவங்க கேட்ட கொஸ்டின் வந்து விச் இஸ் நாட் அ காமன் கேட்டகரின்னு கேட்கறாங்க. அது வந்து டிஃபர்ட் கேட்டகரி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி வந்து சில டைம் வந்து அதை அழகா போல்ட் பண்ணி கேட்டுருவாங்க. சில டைம் வந்து அது போல்ட் பண்ணலன்னா நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அமேசான் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் AWS shared responsibility model. ஸோ ஃபிசிக்கல் செக்யூரிட்டி மாடல் வந்து அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. கிளவுட் சாஃப்ட்வேரும்
AWS தான் பாத்துக்கிறாங்க. எட்ஜ் லொகேஷன்ஸ் AWS தான் பாத்துக்கிறாங்க. ஸோ அப்போ கஸ்டமர் தான் வந்து யார் யாருக்கு என்ன பர்மிஷன் பாலிசிஸ் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், எங்க இருந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பாலிசிஸ்லாம் வந்து கஸ்டமர் தான் வந்து IAM பாலிசிஸ் வந்து மேனேஜ் பண்றாங்க. So one of the slideல வந்து we had that specific controls. So customer வந்து is responsible for IAM policies. Which of the following is not an example of client responsibility in the AWS shared responsibility model? So இந்த இதுல வந்து எந்த எக்ஸாம்பிள் வந்து client responsibility அப்படி இல்லைன்னு கேக்குறாங்க. ஸோ client தான் வந்து கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பேட்ச் பண்ணுவாங்க. டேட்டா இன்டெகிரிட்டி அத்தன்டிகேஷன் கஸ்டமர் தான் பார்ப்பாங்க. வர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர் ஆன் த ஹோஸ்ட். ஸோ அந்த அண்டர்லைங் ஏடபிள்யூஎஸ் உடைய வர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர், அது நைட்ரோ ஹைப்பர்வைசரா இருக்கலாம், இல்ல விஎம்ஆர் ஹைப்பர்வைசரா இருக்கலாம். ஸோ அதை மேனேஜ் பண்றது ஏடபிள்யூஎஸ் மேனேஜ் பண்றாங்க. இதுல என்ன கேட்கறாங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கிளைண்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில எது வராதுன்னு கேட்கறாங்க. ஸோ அதுல வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து வர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர் வந்து கஸ்டமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா வராது. ஸோ ஏடபிள்யூஎஸ் தான் அந்த நைட்ரோ ஹைப்பர்வைசரா இருக்கட்டும், விஎம்ஆர் ஹைப்பர்வைசர் வந்து ஸோ அந்த ஜென் ஹைப்பர்வைசர் கஸ்டமைஸ் ஜென் ஹைப்பர்வைசரா இருக்கலாம். ஸோ அதை வந்து மேனேஜ் பண்றது AWS தான் மேனேஜ் பண்றாங்க. சில டைம் நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல போயிட்டு ஆன்சர் பண்ணலாம். ஸோ அது ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கும்போது அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பிஃபோர் வி கெட் இன் டு த கொஸ்டின், நம்ம ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். இதுல இருந்து 2 or 3 கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ AWS செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் அப்படின்றது வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் த AWS கம்ப்ளைன்ஸ் ப்ரோக்ராம். Security of the cloud is managed by AWS provider. So security of the cloud வந்து AWS உடைய responsibility. Security in the cloud வந்து it is the responsibility of the customer. Customer is responsible for their information, data, secure transmission, integrity and encryption. Irrespective of any model, இந்த விஷயங்கள்லாம் customer தான் take care பண்ணிக்கணும், especially the data and information. Also, the customer is responsible for managing, support, patching and control of the guest operating system வந்து EC2 மாதிரி சர்வீசஸ்லாம் கஸ்டமர் தான் ஹேண்டில் பண்ணணும் in infrastructure as a service, to be very precise. And then AWS customer retain control and ownership of their data. Data வந்து எப்பயுமே கஸ்டமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். AWS network provides significant protection against traditional network security issues and customer can implement further protection. இது உண்மைதான். So let's get into the first question and then see what is the question all about. Under the shared responsibility model, which of the following is customer responsible for? Customer எதெல்லாம் வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபிசிக்கல் டேட்டா சென்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜா இருக்கலாம், இல்லை சர்வரா இருக்கலாம், அதில் இருக்க டிஸ்கை வந்து வைப் அவுட் பண்றது வந்து கஸ்டமர் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஸோ இதில் என்ன கேட்குறாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கஸ்டமர் ரெஸ்பான்சிபிள் ஃபார்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ம்வேரை வந்து அப்கிரேட் பண்றது, அப்டேட் பண்றதெல்லாம் வந்து AWS ஓட ரெஸ்பான்சிபிலிட்டி ஹார்ட்வேர் லெவல்ல. Ensure the data is encrypted at rest and data encryption. ஸோ இது வந்து கஸ்டமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம தான் வந்து என்கிரிப்ஷன்லாம் பார்த்துக்கிறோம். என்ஷூரிங் தட் நெட்வொர்க் கேபிள்ஸ் ஆர் கேட்டகரி 6 ஆர் ஹையர், அதுக்கு அது வந்து AWS தான் ரெஸ்பான்சிபிள், அந்த நெட்வொர்க் கேபிளிங் அதெல்லாம் ஹேண்டில் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அகெயின் அண்டர் த ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, which of the following activities are customer responsibility? இந்த கொஸ்டின்ல வந்து 2 ஆன்சர் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கும், அதனால 2 டிக் அடிக்கிறதுக்கான ஆப்ஷன் அங்கே இருக்கும். ஸோ கஸ்டமர் வந்து என்னென்ன ஹேண்டில் பண்ணுவாங்க? பேட்சிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அமேசான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ். அமேசானுடைய ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ் வந்து இட் கம்ஸ் அண்டர் த பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். ஸோ இதில் வந்து கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கஸ்டமர் பேட்ச் பண்ண மாட்டாங்க. என்கிரிப்டிங் டேட்டா ஆன் த கிளைண்ட் சைட். ஸோ இது வந்து கஸ்டமர் வந்து இஸ் ரெஸ்பான்சிபிள். டேட்டா சென்டருடைய ஸ்டாஃபை வந்து கோச் பண்றது, ட்ரைனிங் கொடுக்கறது வந்து AWS ஓட ரெஸ்பான்சிபிலிட்டி, கஸ்டமர் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. கான்ஃபிகரிங் நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட், இது வந்து கஸ்டமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. NACL ஆர் செக்யூரிட்டி குரூப்ஸ் இதெல்லாம் கான்ஃபிகர் பண்றது கஸ்டமர் தான் ரெஸ்பான்சிபிள். மெயின்டைனிங் என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் வித் இந்த டேட்டா சென்டர் வந்து இட் இஸ் த ப்ரொவைடர் ரெஸ்பான்சிபிலிட்டி, AWS ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது ரெண்டு தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து which of the following is a shared control between the customer and the AWS? So நம்ம படிச்சதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவேர்னஸ் அண்ட் ட்ரைனிங் வந்து AWS-ம் கொடுக்கணும், as a கஸ்டமர் நம்மளும் நம்மளுடைய எம்ப்ளாயிஸ் கொடுக்கணும். இது ரெண்டுமே வந்து ஷேர்டு கேட்டகரியில வரும். ஸோ நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது எதெல்லாம் ஷேர்டில் வரும்னு சொன்ன பேட்ச் மேனேஜ்மெண்ட், கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட், அவேர்னஸ் அண்ட் ட்ரைனிங், இது எல்லாமே ஷேர்ட் கண்ட்ரோல் கான்செப்ட்ல வரும். இதே கொஸ்டின்ல வந்து இன்ஹெரிட்டட் கண்ட்ரோல் கேட்கறாங்க அப்படின்னா பிசிக்கல் அண்ட் என்விரான்மெண்ட் கண்ட்ரோலர் நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து which of the following is for which auditing
processes does AWS have sole responsibility? ஸோ இதுல வந்து AWS வந்து எந்த லெவல் ஆஃப் ஆடிட்டிங் வந்து அவங்க கம்ப்ளீட்டா பார்ப்பாங்கன்னு கேட்குறாங்க. IAM பாலிசிஸ் வந்து ஆடிட் பண்றது கஸ்டமர் தான். AWS தான் வந்து பிசிக்கல் செக்யூரிட்டியை வந்து ஆடிட் பண்ணுவாங்க. Amazon S3யோட பக்கெட் பாலிசி யார் யாருக்கு வந்து பக்கெட் ஆக்சஸ் கொடுக்குறன்றதெல்லாம் கஸ்டமருடையது. AWS ஓட கிளவுட் ட்ரெயில இருக்க லாக் வந்து ஆக்சஸ் கொடுக்கறது கஸ்டமர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆன்சர் வந்து பி. So next question வந்து which of the following is the customer's responsibility under the AWS customer responsibility எதுன்னு கேக்குறாங்க. So patching Amazon EC2 instance வந்து customer responsibility. Whereas வந்து network infrastructure patch பண்றது, physical security பாத்துக்கிறது, underlying physical infrastructure patch பண்றதெல்லாம் AWS ஓட ரெஸ்பான்சிபிலிட்டியில வரும். இதுல என்ன கேட்கறாங்க, which of the following is customer உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுன்னு கேட்கறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து Amazon EC2 வந்து கெஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பேட்ச் பண்றது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. வேறஸ் அமேசானுடைய EC2 ஹோஸ்ட் அந்த ஹார்ட்வேருடைய ஃபர்ம்வேர் அந்த இதெல்லாம் கெஸ்ட் அந்த ஹோஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பேட்ச் பண்றது வந்து AWS ஓட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில வராது. Which of the following services falls under the responsibility of the customer to maintain operating system configuration, security patching and networking அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சர்வீசஸ்ல வந்து இது பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ் வருது. இதுல நம்ம வந்து OS நம்ம மேனேஜ் பண்ணல. Amazon EC2ல தான் கஸ்டமர் வந்து OS மேனேஜ் பண்றாங்க. எலாஸ்டிக் கேட்சும் பாஸ் ஆஃபரிங்ல தான் வருது. இது கண்டெய்னர் அஸ் சர்வீஸ் வந்து இது வருது. ஸோ ஃபார்கேட்டும் வந்து இட் இஸ் கம்மிங் அண்டர் த பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ்ன்றதால ஸோ நம்ம வந்து கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த 3 இதில் நம்ம மேனேஜ் பண்ணல. ஒன்லி EC2ல மட்டும்தான் கஸ்டமர் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த கான்ஃபிகரேஷன் பேட்சிங் நெட்வொர்க்கிங்லாம் வந்து ஹேண்டில் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் டாஸ்க் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் AWS ஓட ரெஸ்பான்சிபிலிட்டி எதுன்னு கேட்குறாங்க. ஸோ என்கிரிப்டிங் கிளைண்ட் சைட் டேட்டா வந்து கஸ்டமர், configuring AWS IAM policies and roles வந்து customer, securing the Amazon EC2 ஓட hypervisor, அந்த Nitro hypervisor இருக்கலாம், இல்ல VMware hypervisor இருக்கலாம், இல்ல customized Zen hypervisor இருக்கலாம், அந்த underlying virtual hardware, அந்த virtualization software, அந்த hypervisor manage பண்றது AWS ஓட responsibility. Next question வந்து which activity is a customer responsibility in the AWS cloud according to the AWS shared responsibility model? Ensuring network connectivity from AWS to the internet வந்து AWS தான் நமக்கு கொடுக்குறாங்க as a service. Patching and fixing the flaws in the AWS cloud infrastructureல இருக்கிற flaws patchingலாம் வந்து AWS தான் responsible. Ensuring the physical security வந்து AWS ஓட responsibility. Ensuring Amazon EBS volume are backed up. இது நம்ம தான் வந்து நமக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் பேக்கப் பண்ணணும், என்ன RPO என்ன RTOன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பேக்கப்பை வந்து கான்ஃபிகர் பண்றது, பேக்கப் எடுக்கிறது, பேக்கப் ப்ராப்பராக ரன் ஆகுதா, சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுதான்றதை செக் பண்றதுலாம் கஸ்டமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த கொஸ்டின்ல வந்து கஸ்டமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க. Okay, so a web application is hosted on AWS using an elastic load balancer, multiple Amazon EC2 instances, and Amazon RDS. Which security measures fall under the responsibility of AWS உடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில எது ஃபால் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ரன்னிங் a virus scan on EC2 instance வந்து கஸ்டமர் தான் பார்த்துக்கணும். ப்ரொடெக்டிங் அகேன்ஸ்ட் IP spoofing and packet sniffing வந்து AWS வந்து பார்த்துப்பாங்க. Okay, installing the latest security patches on RDS instance. So RDS instance உடைய security patches அதெல்லாம் வந்து AWS தான் டேக் கேர் பண்றாங்க. Encrypting communication between the EC2 instance and the ELB வந்து it is again customer responsibility. Configuring a security group and network access control வந்து customer responsibility. So the answer வந்து B and C is the correct answer. So next question பார்க்கலாம். Who is responsible for patching the guest operating system for Amazon RDS? Amazon RDS வந்து PaaS சர்வீஸ்ல வரும், பிளாட்ஃபார்ம் as a service. ஸோ இதுல வந்து AWS உடைய ப்ராடக்ட் டீம் தான் வந்து Amazon RDS உடைய கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேட்ச் பண்றாங்க. வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆன்சரே நமக்கு கரெக்ட் ஆன்சரா அமைஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து which statement is true regarding the AWS shared responsibility model? Responsibilities vary depend on the services use. கரெக்ட். நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a service யூஸ் பண்றோம், இல்ல பிளாட்ஃபார்ம் as a service யூஸ் பண்றோம், இல்ல சாஃப்ட்வேர் as a service யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு மாறும். எடுத்தவொடனே கரெக்ட் ஆன்சர் வந்துருச்சு. In the AWS shared responsibility model, which of the following are the responsibility of the customer? ரெண்டு இது செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஸ்கை டிஸ்போஸ் பண்றது AWS ஓட ரெஸ்பான்சிபிலிட்டி. கண்ட்ரோலிங் பிசிக்கல் ஆக்சஸ் டு த கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ் வந்து AWS ஓட ரெஸ்பான்சிபிலிட்டி.
பேட்சிங் த நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து AWS ஓட ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுல கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கஸ்டமர். பாஸ்வேர்டுடைய காம்ப்ளெக்சிட்டி எந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் பாஸ்வேர்டு வேணும் அப்படின்றது கஸ்டமர் தான் செட் பண்ணுவாங்க. நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் அந்த நெட்வொர்க் ஆக்சஸ் ரூல்ஸ் வந்து கஸ்டமர் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ DNE ஆர் த ரைட் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து using Amazon RDS falls under the shared responsibility model. Which of the following are customer responsible? So building the relational database schema வந்து customer control தான் இருக்கும். என்ன மாதிரி schema வேணும், என்ன டேட்டா அதில் ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம். பேக்கப் எடுத்து வைக்கிறது வந்து AWS வந்து நமக்கு ஆட்டோமேட்டட் பேக்கப் இருக்கு. அதில் ஸ்கெடியூல் வேணா நம்ம மாத்திக்கலாம், எந்த ஃப்ரீக்வன்சியில் எவ்வளோ எப்படி பேக்கப் எந்த டைம்ல எடுக்கணும்ட்டு. பட் பேக்கப்பை வந்து ஹேண்டில் பண்றது, அது ஃபெயில் ஆகுதா என்னன்றது ஃபிக்ஸ் பண்றதெல்லாம் AWS ஓட ரெஸ்பான்சிபிலிட்டி. டேட்டாபேஸ் செட்டிங்ஸை வந்து மேனேஜ் பண்றது கஸ்டமர் தான் மேனேஜ் பண்ணுவாங்க, AWS பண்ண மாட்டாங்க. டேட்டாபேஸோடைய சாஃப்ட்வேரை பேட்ச் பண்றது, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி தரதெல்லாம் RDS வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ் மாடல். இதுல வந்து அப்ளிகேஷன் வந்து ப்ரொவைடரே வந்து ஹேண்டில் பண்ணி தராங்க அந்த பிளாட்ஃபார்மை. What are the AWS shared controls? Controls that are solely the responsibility of the customer based on the application they are deploying within AWS services. So இது shared controlல வராது. So shared controlல வந்து control that a customer inherits from AWS, controls that apply to both the infrastructure layer and customer layer, இல்ல controls that the customer and AWS collaborate together upon to secure the infrastructure. ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற கண்ட்ரோல்ஸ் தான் நம்ம ஷேர்ட் கண்ட்ரோல் படிச்சோம். நான் இருக்குங்களா, இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருந்தோம், ஷேர்ட் கண்ட்ரோல்ல வந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட், பேட்ச் மேனேஜ்மெண்ட், இது வந்து போத் கஸ்டமர் அண்ட் ப்ரொவைடர் வந்து ஈக்குவலா வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சிமிலர் கண்ட்ரோல்ஸ் வந்து ரெண்டு பேர் சைட்லயுமே இருக்கும் அப்படின்றது தான் ஷேர்ட் கண்ட்ரோல்ல பார்த்தோம். Which task is AWS responsible for in the shared responsibility model for security and compliance? Granting access to individuals and services. Which task is AWS responsible? Encrypting data and rest, updating AWS Amazon host firmware. EC2 host உடைய firmware வந்து அப்டேட் பண்றது AWS ஓட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்டேட்டிங் கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் EC2 இன்ஸ்டன்ஸ். இதுல கரெக்ட் ஆன்சர் வந்து அப்டேட்டிங் அமேசான் EC2 ஹோஸ்ட் ஃபர்மர். சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ கொஸ்டின்ல வந்து AWS எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, சில டைம் வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்டேட் பண்றது அப்படின்ற மாதிரி தப்பான இதில் டக்குன்னு போய் சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கொஸ்டினை வந்து 1 or 2 டைம்ஸ் படிங்க. கொஸ்டின்ல வந்து என்ன கேட்குறாங்க, AWS வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள், கஸ்டமர் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்றத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு கொஸ்டின்ல இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து RDSக்கா இல்லை வந்து என்ன பர்டிகுலர் சர்வீஸ்க்கு அப்படின்றத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி கிளியரா ஆன்சர் பண்ணணும். So wish you all the best. Thank you.